குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக ஆமா, இந்த ஃபேஷன்ல கேதர் பண்றதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்தார். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குதா? Yes, ஓ கிளியரா பாஸ்டர், இருக்குதா? ஓ பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், நமக்கு எல்லாரும் தெரியும். பாருங்க, யாக்கோபிடத்துல சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன். அப்புறம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ திரும்பி இந்த தேசத்திற்கு வரும் வரைக்கும் நான் உனக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். சோ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பும் வரைக்கும் தேவன் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. சரிங்களா? ஓரளவு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நீங்க கவனம் உள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மனிதனுடைய அறிவு கெட்டாதவை. ஸோ அந்த உணர்வோடு கூட இன்றைய பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். நம்முடைய சப்ஜெக்ட் மொத்தம் 15 சப்ஜெக்ட். அதில் 12வது சப்ஜெக்ட் லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். இல்லையா? மாற்றம் லகுவானது தவிர கஷ்டமானது இல்லை. கஷ்டமான எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் முடித்து விட்டார். எனவே நம்முடைய மாற்றம் லகுவானது. இன்றைக்கு நாம் 7வது லெசன் கற்றுக்கொள்ளுகிறோம். அதில் 13 மற்றும் 14வது அத்தியாயங்களிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சத்தியங்களை கற்று தருவாராக. இப்பொழுது நாம் வகுப்புக்கு சென்று விடலாம். வசனத்தினால் வரும் ஆசீர்வாதம் எதில் அல்லது அல்ல உள்ளது? எதில் அல்ல உள்ளது? எதில் அல்ல, எதில் உள்ளது? ஓகே, ஓகே, வெரி குட். நீதான் சொல்லுமா. நாம் பேசும் விதத்தில் அல்ல, மக்கள் அதை கேட்கும் விதத்தில் தான் இருக்கிறது. வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீ என்ன புரிஞ்சிருக்கான்னு ஷார்ட்டா சொல்லு பார்ப்போம். பாருங்க, ஒருவர் வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார், சிலர் வசனத்தினால ஆசீர்வதிக்கப்பட முடியல. இது பேசுகிற விதத்தில் அல்ல, அதை கேட்கும் விதத்தில் தான் இருக்கிறது என்றால் என்ன பொருள்னு எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்டியன் ஜெபன். இப்ப சில வேளையில நாங்கள் வேற யாரையும் இமிட்டேட் பண்ணி அதையில் சொல்லுகிற விதமாக கதைக்கிற இல்ல, ஆண்டவர் என்ன எங்களுக்கு சொல்லியிருக்க அந்த விதத்துல கேட்கிற விதத்தில் தான் இருக்கிறது. அதுங்களுடைய இருதயம் நல்ல நிலமா இருந்தா. வெரி குட். ஆமா, பாருங்க, நம்ம அந்த பயணத்தை துவங்கும் போது இருந்த சிலர் நம்ம இடத்துல இல்லை. ஏன்னா ஒருவேளை அந்த நிலங்கள் சரியில்லாத நிலங்களாக இருந்திருக்கலாம். எனவே இந்த வேத வசனங்கள் அவர்களுக்கு ரொம்ப டேஸ்டா தெரியல. ஆனா நமக்கு பாருங்க, அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்க ஒரு வாஞ்சை இருக்குது பாருங்க. சோ வாஞ்சையா இருக்கிறவர்களுடைய மனம் நல்ல நிலம். சரிங்களா? அதில் தான் எல்லா மேட்டரும் இருக்குது. அதை கூட கொஞ்சம் வாசிப்போம். அந்த 148 செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. இயேசு விவரித்த இந்த முதல் வகையான மனிதரை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன். என் இருதயத்தை ஊற்றி நான் போதித்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காதில் சென்று மற்ற காதின் வழியாக வெளியே வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட மனிதருக்கு தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் இருதயம் இல்லை. அப்ப புரிந்து கொள்ளுகிற இருதயம் இல்லை. நமக்கு தேவன் கிருபையாக வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தந்திருக்கிறார். ஆகவே அதை எனக்கு எதிரானதாக நான் எடுத்துக்கொள்வதை விட்டுவிட்டு, அதாவது நான் தான் பிரச்சனை, எனக்கு சரியா பிரசங்கம் பண்ண தெரியல அப்படி என்று சொல்வதை விட்டுவிட்டேன் என்கிறாரு. நாம் பேசும் விதத்தில் அல்ல, மக்கள் அதை கேட்கும் விதத்தில் தான் அது இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். வெரி குட். 2வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எது வாழ்வை மாற்றும்? எது வாழ்வை மாற்றும்? வெரி குட்.
கிரேஸ் சிஸ்டர், நீங்க என்ன சொல்லணும்னா, நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, அல்ல நீங்க பதில் சொல்லிருங்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எது வாழ்வை மாற்றும்? தேவனுடைய வார்த்தை என்று போட்டிருக்கணும் பாஸ்டர், சுருக்கமா. பாருங்க, 165வது பக்கம் மேல தேவனுடைய வார்த்தை வல்லமை, வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. அந்த நீங்கள் தேவ வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போது தேவன் அதன் மூலம் மக்களுக்குள் ஒரு உணர்த்து. ஓகே ஓகே, வேற யாரும் என்ன எழுதியிருக்கீங்க? தேவ வார்த்தையை புரிந்தால் அது வாழ்வை மாற்றும். வேற என்ன எழுதியிருக்கீங்க? தேவ வார்த்தை இருதயத்தில் வேர் கொண்டார். ஓகே, வேற என்ன எழுதியிருக்கீங்க? அனட்டா என்ன எழுதியிருக்கீங்க? நான் ப்ரிப்பேர் பண்ணே இல்லை. ஓகே ஓகே, வெரி குட். பாருங்க, வெளிப்பாடு தான் வாழ்வை மாற்றும். வசனத்தை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வாழ்வு மாறும். பாருங்க, நான் வாசிக்கிறேன். பேஜ் 147ல செகண்ட் பேராகிராஃப் கடைசியில பாருங்க. வெளிப்பாட்டினால் வாழ்வில் மாற்றம் அடைவதையும் காண முடிந்தது. ரெவலேஷன் நாலேஜ் தேவைப்படுது, சரிங்களா? ஆமா, நம்ம எல்லாருக்குமே ரெவலேஷன் நாலேஜ் இருக்கிறதுனாலதான் இந்த பாடம் உங்களுக்கு போர் அடிக்கல. இரண்டாவது, இந்த பாடத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அநேக மாற்றத்தை காணுகிறீர்கள். இதை நம்ம வேற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அடிக்கடி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சத்தியத்தை சரியாக அறிந்தால் வாழ்வு மாற்றமடையும். தெளிவான பதில் என்னன்னா, வெளிப்பாடு வரும் பொழுது வாழ்வு மாற்றம் அடையும். ஓகே, இதை குறித்து நம்ம வேற என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? வெளிப்பாடுனா என்னது? வெளிப்பாடு உள்ளவர்கள், வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு வேத வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரேமா, வெரி குட். அந்த ரெவலேஷன் நாலேஜ். சோ நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன், சரிங்களா? தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எல்லாரும் நம்ம தலையில கை வைத்துக் கொள்ளும். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவரே, இம்மட்டுமாக எங்களோடு நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்குள்ளே தந்திருக்கிற மறுமலர்ச்சிக்காக நன்றி. இன்னும் நாங்கள் அடுத்த லெவலுக்கு வருவதற்கு நீர் மனுக்குலத்திற்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெளிப்பாடாக அது வெளிப்படுவதாக, அந்த வார்த்தை வேர் கொண்டு கர்த்தாவே எங்களுக்குள்ளே கனி கொடுக்கத்தக்கதாக, ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு உள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக, வெளிப்பாடுகள் உண்டாவதாக, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சென்ஸ் உண்டாவதாக, அதை என்ஜாய் பண்ணத்தக்கதாக, அதிலே நிலைத்திருக்கத்தக்கதாக நீரே எங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டை கூட்டி கொடுப்பீராக. அது நிமித்தமாக நாங்கள் இன்னும் சுகத்தையும் பலத்தையும் அனுபவிக்க போறோம். இன்னும் குடும்பத்திலே நல்ல உறவை அனுபவிக்க போறோம். இன்னும் உம்மோடு கூட உறவிலே நாங்கள் செழித்தோங்க போகிறோம். இன்னும் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருக போகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எஸ் பிரதர். நம் இருதயத்தின் நிலையை தீர்மானிப்பது யார்? தேவனா நாமா? எஸ் சிஸ்டர் அனட்டா. அங்கதான் தீர்மானிக்கிறோம் பாஸ்டர். நாம தான் தீர்மானிக்கிறோம். நம் இருதயத்தின் நிலையை தேவன் தீர்மானிப்பது அல்ல, மனிதன் தான், நாம் தான் தீர்மானிக்கிறோம். இந்த சாய்ஸை தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்துட்டார் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, தெரிந்தெடுப்பை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். பேஜ் 149ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட்ல பாருங்க. உங்கள் இருதயத்தின் நிலையை தீர்மானிப்பது தேவன் அல்ல, நீங்கள் தான். அந்த பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உணவை வாஞ்சிப்பதையும்
பேஜ் 149 டாப் பேராகிராஃப். நீங்கள் உணவை வாஞ்சிப்பதையும் சொத்து பணம் இவற்றில் ஆசைப்படுவதையும் விட தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள விரும்பும் ஒரு நிலைக்கு வரும்போது அது உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை என்னவென்றால் நம்மில் அநேகர் அதை எப்போதாவது ஒரு முறைதான் விரும்புகிறோம். வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ திடீரென்று ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் தேவ காரியங்களை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய வகையில் நடக்க ஒரு ஆவல் வருகிறது. அதன் பின் பல காரியங்களில் கவனம் சென்று விடுவதால் அந்த ஆவல் அப்படியே அடங்கி விடுகிறது. நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் ஒருபோதும் இந்த புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள போவது இல்லை. உங்கள் இருதயத்தின் நிலையை தீர்மானிப்பது தேவன் அல்ல, நீங்கள் தான். கர்த்தர் நமக்கு இதுல கூடுதல் ஒரு ஆர்வத்தை தருவார். ஏற்கனவே நமக்கு ஒரு வாஞ்சைய ஆர்வத்தை தந்திருக்கிறார். ஆமா. சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றால் இது அவருடைய வார்த்தையை நம்ம தேடணும், தியானிக்கணும், வாசிக்கணும், கேட்கணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு தேவையான எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று பவுல் சொன்னாரா, இயேசு சொன்னாரா? இயேசுவே சொல்லியிருக்கிறார். எஸ், வெரி குட். நம்ம தான் அதை டிசைட் பண்ணணும். நம்ம டிசைட் பண்ணாம மனம் போன போக்கிலே வாழ்ந்தாலும் தேவன் நம்மை கையை பிடித்து இழுத்து வார்த்தையில கவனம் செலுத்து என்று சொல்ல மாட்டார், இல்லையா? ஆனால் உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருப்பார். ஏன்னா நீங்க இதுல இந்த குரூப்ல வாரீங்க, கண்டிப்பா தேவன் உங்களோடு பேசுவார். ஆமா, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போகாது. ஆமென். அடுத்த கேள்வி போயிடலாம். எதற்கு கால அவகாசம் தேவையாக இருக்கிறது? எதற்கு கால அவகாசம் தேவையா இருக்கிறது? ஆமா, எதற்கு நேரம் தேவைப்படுகிறது? மகேஸ்வரி சிஸ்டர். எஸ் சிஸ்டர், கேட்கலையே எங்களுக்கு. எதற்கு நேரம் எடுக்க தேவைப்படுது? 154வது இது பாஸ்டர். நீங்க பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. டிஸ்கனெக்டட் வருது. இல்ல, வருது, கேக்குது. சொல்லுங்க. நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கல போல இருக்கு. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஆமே, ஆடிபிள் இல்லையா? ஓகே, பாமாம் சொல்லுங்க. தெரியல. தேவ வார்த்தை எங்களுக்குள் வேர் கொண்டு கனி கொடுக்க ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது. கரெக்ட். லேசான பதில் தான் மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. அவங்க திரும்ப கனெக்ட் ஆயிடுறாங்க இயேசு நாமத்துல. பாருங்க, கனி கொடுக்க கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றால் என்ன? பேஜ் 154ல இருக்கு பாஸ்டர். ஆமா, 154. ஆன்சர் கரெக்ட் தான் சிஸ்டர். நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, சப் கொஸ்டின். கனி கொடுக்க சொல்லுங்க. அந்த வசனம் எங்கள நிலைத்திருக்க நாங்க நேரம் செலவழிச்சு மனதுல பதிய வைக்க வேணும். ஓகே, இப்ப கேக்குதா பாஸ்டர்? இப்ப கேக்குது. நீங்களே பதில் சொல்லுங்க. ஓகே 154வது பக்கம் பாஸ்டர். முதல் பந்தியில தேவனுடைய வார்த்தை தங்களுக்குள் வேர் கொள்ள விடுவதில்லை, கனி கொடுப்பதற்கு ஏதுவாக கால அவகாசம் தேவை. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. தன் பாஸ்டர், நாங்கள் வார்த்தையை தியானிக்க வேணும், அத இருதயத்துல அது அபியாசப்படுத்த வேணும். ஓகே, நான் இப்படியே எடுத்துருவோமே. ஸோ அவருடைய கிருபையினால நீங்க எல்லாரும் கன்சிஸ்டண்டா வரீங்க பாருங்களேன், இல்லையா? தொடர்ந்து வருகிறீங்க, வாஞ்சையோடு வருகிறீங்க. அதுதான் கால அவகாசம் எடுக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அப்படி நிதானமாக கன்சிஸ்டண்டா
வேத வசனத்தை தியானிக்க 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 வேர் கொள்ளுது. வார்த்தையாகிய விதை வேர் கொள்ளுவதற்கு காலம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ என்னுடைய ஊழிய அனுபவத்துல பாருங்க, சிலர் நம்முடைய செய்தியை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க, தேடி வந்துருவாங்க. 500 கிலோமீட்டர் தான் தேடி வந்திருக்காங்க, அவ்வளவு பரவசமா பேசுவாங்க. அப்புறம் சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா கனெக்ஷன்லயே வரமாட்டாங்க, எங்கேயோ போயிருப்பாங்க. ஏன்னா வேர் கொடுப்பதற்கு காலம் ஆகும் என்பதை அவர்கள் அறியவில்லை. வந்த உடனே பெரிய எதிர்பார்ப்போடு வர்றாங்க. சில காரியம் நடக்குது, சில காரியம் நடக்கல. இல்ல, நம்ம இதிலே நிலைத்து இருந்தால், இந்த செய்திகளை கேட்டா, இந்த புஸ்தகங்களை வாசித்தா, இதிலே நாம் நிலைத்து இருந்தால் கண்டிப்பாக இது கனி கொடுக்கும் என்கிற நாலேஜ் அநேகருக்கு இருப்பது இல்லை. ஆனா தேங்க் காட், நமக்கு அதுல ஒரு கிருபை. நம்ம எல்லாரும் கனி கொடுப்பதற்கு ஏதுவாக நம்ம சமயம் எடுக்கிறோம் பாருங்க. அப்படித்தான் ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு எழுதியிருக்கிறாரு, என்ன எழுதியிருக்கிறாரு? வேர் கொள்ளுவதற்கு நமக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியே கனி கொடுப்போம். இல்ல, அது பிளான் ரூட்டட் ஆகுறது மாஸ்டர். பிளான் ரூட்டட் ஆக போகுதுதான் மாஸ்டர். அந்த பிளான் செலுத்து வளரும். அதே மாதிரி நாங்களும் என்னென்ன வார்த்தை எடுக்கமோ அதுக்கு காலா கொடுக்கும் போது அது ரூட் ஆகி எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன கனியை பாக்குறீங்க? என்ன வாழ்க்கையில என்ன மகன் என்னோட வாழ வரும் என்று பாக்குறேன் மாஸ்டர். இல்ல, நீங்க பெற்றுக்கொண்டதை சொல்லுங்க. நான் பெற்றுக்கொண்டது சுகம். வெரி குட். பாருங்க, பொதுவா சுகம் என்பது சிலருக்கு இம்மிடியட்டா நடந்துடும், சிலருக்கு டைம் எடுக்குது. மற்ற காரியங்கள், இப்போ ஃபைனான்ஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, இதிலெல்லாம் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் வேறு கொள்ளுவதிலே கவனமாக காலம் எடுத்து சமயம் எடுத்து இரவு பகலும் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு நல்லாயிடும். சரிங்களா? ஃபைனான்ஸ் நல்லாயிடும். ஆமா, இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்த உடனே முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீங்க அனுபவிச்சது சொன்னா போதும். விசுவாசம். விசுவாசம், சமாதானம், ஒரு தைரியம், சந்தோஷம், அது இம்மிடியட்டா வந்துருது. ஆனா அது கூட நீங்க கன்சிஸ்டண்டா அவரை அறிகிற அறிவிலே பெருக பெருக, அதாவது அவரை அறிகிற அறிவிலே பெருக பெருக என்ன நடக்குதுன்னா வேறு ஆழமா போகுது. ஒரு ஸ்டேஜ் சிலருக்கு வந்திருக்கும். என்ன ஸ்டேஜ்? எதுவுமே என் சமாதானத்தை கெடுக்க முடியாது. நீங்க அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது அநேக காரியங்கள்ல நீங்க நன்மையை பார்ப்பீர்கள். சமாதானத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வராமலே போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடக்கூடிய எதுவுமே அணுகாது. நம்ம அதை குறித்து 91ஆவது சங்கீதத்துல என்ன சொல்லியிருக்கு? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமா, நீங்க ரெண்டுல எதுனாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனம் சொல்லுது சேதப்படுத்தாதுன்னு இருக்கு, அது அட்டாக் பண்ணுது ஆனா சேதப்படுத்தாது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? அணுகாது. சொல்லுங்க, என்னை அணுகாது. எதை வேண்டுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கிடுவோம், வசனம் தானே. என்ன அணுகாது? எங்க வீட்டை அணுகாது, நான் இருக்கிற பட்டணத்தை அணுகாது. எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஈரான்காரன் திடீர்னு குண்டு போட்டக்கூடாது இந்தியாவுல, கனடாவுல, அது வரவே வராது. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் திரும்பி. நம்ம டீம்ல உள்ளவங்க என்ன நம்பணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு வழியாயும் ஒருத்தரும் வரமாட்டான். உங்கள் வெளிச்சத்தை பொறுத்தது. உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காது. நாம என்ன விசுவாசிக்க வேண்டும்? எனக்கு விரோதமாக ஆயுதம் எழும்பாது. அது ஏன் எழும்பணும்? அப்புறம் நம்ம ஏன் ஃபைட் பண்ணணும்? We are called to rest on his rest. நம்ம அவருடைய இளைப்பாறுதலிலே வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எஸ் பிரதர்,
அடுத்த கொஸ்டின் போகும். வசனத்தின் மூலம் பெரிய ஆசீர்வாதங்களை காணாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்ன? வேற யாரும் வீடியோல இல்ல, யாரு சொல்றீங்க? வீடியோல இல்லாதவங்க சொல்லுங்க. யோகேஸ்வரி, ரூத் ஜான், சலோமி, சிஸ்டர். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சலோமி, ஸ்ரீலங்கா. சலோமி, நீங்க அட்ரஸ் அனுப்பிட்டீங்களா? ராத்திரி பேசுறீங்க பாஸ்டர் என்னோட. ஓகே ஓகே ஓகே, அனுப்பிட்டீங்க. இன்னைக்கு உங்களோட அவரு பிரதர் எஸ்ஐகே பேசுவாரு. ஓகே, கரெக்டா செய்வார். சொல்லுங்க சலோமி சிஸ்டர். நேரம் கொடுப்பதில்லை. ஓகே, கரெக்ட், எக்ஸாக்ட் ஆன்சர், கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்படிதான் நாங்க எல்லா ஆன்சரும் நீங்க சொல்லணும். இப்படிதான் நீங்க எழுதி வைக்கணும். வசன நம்பரை எழுதிடுங்க. அந்த பஞ்ச் வேர்டு, வசனத்தின் மூலம் பெரிய ஆசீர்வாதங்களை காணாமல் இருப்பதற்கு முதல் காரணம் நேரம் கொடுப்பது இல்லை. பேஜ் 157ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. தேவனுடைய வார்த்தை தங்களுக்குள் வேர் கொள்ள அனுமதிக்க தவறுவதுதான் மக்கள் பெரிதான கனிகளை தங்கள் வாழ்வில் பார்க்காமல் இருப்பதற்கு முதல் காரணம். அவர்கள் அதற்கு நேரம் கொடுப்பது இல்லை. ஆமா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம்ல, எதுக்கு? தீர்க்காயுசுக்கு. அத பிரதர் பிலிப் இப்போ ஸ்கிரீன்ல போடலாமா? மெட்டா ஸ்லைடும் ரெடி பாஸ்டர். அப்படியே போடுங்களா, 1-2 போடுங்க. ஓகே. மற்ற என்ன சப்ஜெக்ட் சொல்றீங்க சிஸ்டர்? நாங்க அடுத்தது ஆரோக்கியமும் பலனும் ஒரு கேட்டகரி. ஓகே, ஒவ்வொரு மாதம் எடுப்போமே. இன்றைக்கு இன்னைக்கு தீர்க்காயுசு. சரிங்களா? ஓகே, அப்ப ப்ரீவியஸ் போடுங்க. என்ன இது இப்படி போடுங்களேன். சப்ஜெக்ட் 1 நீடித்த ஆயுள், லாங் லைஃப் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுடுங்க. அல்லது லெசன் 1 ஒரு 10 லெசன் எடுக்கலாம். ஒன்னொன்னையும் ஒவ்வொரு மாதம் நம்ம தியானிப்போம். பாருங்க, முதலாவது என்ன வாசிக்கிறோம்? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதுல என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், உன்னுடைய வியாதியிலிருந்து நான் உன்னை ரட்சிக்கிறேன், உன்னுடைய வயது மூப்புல இருந்து ரட்சிக்கிறேன், மரணத்திலிருந்து ரட்சிக்கிறேன் இல்லையா? இட்ஸ் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்பேன் இல்லையா? அப்போ நீடித்த நாட்களால் தேவன் நம்மை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிற தேவன். ஏன் நம்மால தீர்க்காயுசு 120+ வாழ முடியுமானால், இரண்டாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க, அவரே நமக்கு தீர்க்காயுசு ஆயிட்டாரு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? 120 years எடுக்கலாம். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறதுனால நமக்கு மரணம் கிடையாது என்று யோவான் 6:58 சொல்லி இருக்கிறார். அதே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவரே நமக்கு தீர்க்காயுசு, அவரே நமக்கு ஜீவன். மூன்றாவது பாருங்க, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். அருமையான வசனங்கள் எடுத்திருக்கீங்க. அடுத்தது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. 2 பேர் ஒருமனப்படணும் இல்லையா? அப்ப இதுல என்ன எடுத்துக்கலாம்னா, திரும்ப நம்ம என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா, நான் 21 வயதுல எவ்வளவு பலசாலியா இருந்தேனோ அப்படி இருப்பேன்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா பிரதர்? நீங்க அதுல ஒரு பிராக்கெட் போடலாம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது, விதின் பிராக்கெட் 21 வயதுன்னு எழுதிடலாம். அடுத்தது பாருங்க, நான் உனக்கு நிறைவான ஆயுட்காலத்தை கொடுப்பேன். அப்புறம் அவன் இருக்க போகிற நாட்கள் எல்லாம் பெஸ்ட் வசனம் போட்டிருக்கீங்க. நானே வானத்தில், வெரி குட், அதையும் போட்டீங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, இந்த உலகத்துல ஜீவனுக்காக, பரலோகத்துல இல்ல, நான் கொடுக்கும். இப்ப எத்தனை பாயிண்ட்? 1 2 3 4 5. வெரி குட் பிரதர். இந்த 7 நம்பரை ஃப்ரண்ட்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் டைம் போடும்போது. தயவுசெய்து ஞாபகப்படுத்துங்க. இன்னும் நமக்கு இந்த மாதம் 2 வகுப்பு இருக்கு இல்லையா?
இந்த மாதம் முழுவதும் நமக்கு தீர்க்காயுசை குறித்து இப்படி தியானிப்போம். இது நமக்கு மாம்சமாக மாறிவிடும். சரிங்களா? ஏனென்றால் அவரே இவைகளை எல்லாம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப இது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் இந்த 7 வசனங்களையும் நம்ம என்ன செய்யலாம்? அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் படி நீங்களே ஒரு டிடிபி சென்டருக்கு போய் என்ன செய்யலாம்? அதுகளை அழகா ஒரு இது நம்ம ஃப்ரேம் பண்ணி நீங்களே ரெடி பண்ணி ஃப்ரேம் பண்ணி இதை உங்க பெட்ரூம்ல போடுங்க. இல்லையா? யாரு செய்ய போறீங்க? யாராவது ஒருத்தர் செய்து ஸ்கிரீன்ல காமிச்சிங்கன்னா அந்தந்த மாடல் எல்லாரும் போட்டுருவாங்க. ஓகே பாஸ். வெரி குட் பிரதர். நீங்களே போடுங்க, கலர்ல போடுங்க. போட்டு ஒரு நாள் இதை காமிங்க. நீங்க போடுறத நானே எடுத்து என்ன செய்யறேன்னா நானே எனக்கு போட்டு ரெடி பண்ணி எங்க வீட்டுல எங்க பெட்ரூம்ல மாட்டிடுவேன். இல்லையா? திஸ் இஸ் சீரியஸ் மேட்டர். நம்ம எல்லாரும் எக்யூப் ஆகுறோம். என்ன எக்யூப் ஆகுறோம்? அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து மற்றவர்களுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக நம்ம மைண்டு ப்ரிப்பேர்ட் ஆகுது. அப்போ அதுக்கு சரீரம் கோஆபரேட் பண்ணணும். அதுக்கு இந்த லாங் லைஃப் நமக்கு ரொம்ப தேவை இருக்கு பாருங்க. எஸ் பிரதர், வெரி குட். நீங்க அந்த உங்க குரூப்ல போடுங்க. சிஸ்டர் ஜெயா அல்லது அவங்க சிஸ்டர்ல அவங்க யாரு, லிதியா வந்து அதுல எனக்கு நீங்க போடுங்க. எனக்கு வேணும். சரிங்களா பிரதர்? நீங்களே அழகா டெக்கரேட் பண்ணி போடுங்க. சைடுல ஒரு படம் போடுங்க. ஓகே பாஸ். ஓகே பாஸ். ஆமா ஆமா. நீங்க என்ன செய்யலாம்னா 21 வயசுல எடுத்த போட்டோ அல்லது சின்ன வயசுல எடுத்த போட்டோவை அவங்கவுங்க ஒட்டிக்கலாம். எவ்வளவு செய்யலாம் பாருங்க. ஏன்னா இதுல பவர் இருக்குத இல்ல? இது கண்டிப்பா இதுல வந்து வேலை செய்யும். அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். மாற்றம் லகுவாக வரும். எப்பொழுது என்றால் அவருடைய வார்த்தையை நாம இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க காட்ஸ் டிசைன். நம்ம இதை குறித்து ரொம்ப பிளான் பண்ணல, ரொம்ப டிஸ்கஸ் பண்ணல. நான் ஆண்டவரே தாராரு பாருங்க. ஸோ இது முடிவதற்குள்ளாக அடுத்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க. எது? ஹெல்த். இல்லையா? சுகம். ஆமா, சுகமும் பலனும் அடுத்த தலைப்பு பாருங்க. ஆமென். வெரி குட் பிரதர். லெட்ஸ் கோ அஹெட். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். அழகா போட்டுங்க இந்த 7 வசனம். அதுல நம்பரை போட்டுங்க 1 2 3 4 5 6 7. அடுத்த 7 வசனம் எடுங்க ஹெல்த்தை குறித்து. எஸ் பிரதர். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். எந்த வெளிச்சம் ஆண்ட்ரூ வாமாக்கின் இருதயத்துக்குள் பற்றி எறிய ஆரம்பித்தது? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாரும் சொல்றீங்களா? கீழே இருக்கிறவங்க. தேவனுடைய நீதியை பற்றின சத்தியங்களை கேட்கும் போது பற்றியிருந்தேன்னு சொல்றேன். வெரி குட் சிஸ்டர், வெரி குட். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அழகாக நமக்கு எழுதி தந்துட்டார் பாருங்க. பற்றி எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஓகே சிஸ்டர், நீங்களே சொல்லுங்க. தேவ நீதியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால. விசுவாசத்தினால். கரெக்ட். விசுவாசத்தினால மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். சோ கிளியர் பாருங்க. இதுல குட் நியூஸ் என்ன? சுவிசேஷம் என்ன? நற்செய்தி என்னவென்றால் மறுபடி பிறந்த பொழுதே நாம் தேவ நீதியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேவ நீதியை நாம் எங்கே பெற்று இருக்கிறோம்? நம்முடைய ஆவி, ஸ்பிரிட் மேல நம்ம பெற்று இருக்கிறோம். எவ்வளவு ஒரு முக்கியமான ட்ரூத் பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் பல சபைக்கு போனா கூட இந்த ட்ரூத் அங்க சொல்ல முடியலையே இல்லையா? சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ல முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ நீதிக்கு விரோதமானது என்ன நீதி? சுயநீதி. சுயநீதி. இதை குறித்து எந்த அதிகாரத்துல எந்த வசனம் சொல்லுகிறது? இல்ல, சுயநீதியை பற்றி. I think
இதெல்லாம் நம்ம மறக்கவே ரோமர் கூடாது. ரோமர் ரோமர் நினைக்கிறேன் 10:2 ரோமர் 10:2 பாருங்க. இதெல்லாம் அந்த வசனம் எல்லாம் உங்க மனசுல அந்த நம்பர் ஞாபகம் இருந்தா உங்க விசுவாசத்தை அசைக்கவே முடியாது. ரோமர் 10:2 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அடுத்த வசனம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சொந்த நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். நல்ல முக்கியமான வசனங்க. இந்த ஒரு வசனம் போதும். ரொம்ப தெளிவா பவுல் எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து வெளிப்பாட தேவ நீதிக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவ நீதியை ஏற்றுக்கொள்றதில்லை. மோர் தென் 90%, மேபி 95% தேவ நீதியை பற்றி ஞானம் இல்லை. பிசாசுடைய தந்திரமே அருமையானவர்களே பெற்றுக்கொண்டு இருப்பதை பெற்றுக்கொள்ளாதது போல காண்பிக்கிறது தான். நான் திரும்ப சொல்றேன், பிசாசுடைய தந்திரமே ஏற்கனவே தேவன் நமக்கு தந்திருக்கிறதை தராதது போல பொய்ய நம்ப வைக்கிறது. அதனாலதான் அவனுக்கு அந்த பெயர் கொடுத்தாரு, பொய்க்கு பிதாவானவர் என்று சொல்லி. இல்லையா? அப்போ மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் பெற்றுக்கொள்ளாதது போல என்ன செய்யறது, நல்ல விசுவாசிகளை ஓடிக்கொண்டே இருக்கிறார். எதை போலவென்றால் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணப்பட்டு ஆயிற்று. ஆனால் இன்னும் யூதர்கள் என்ன செய்யறாங்க, விருத்த சேதனம் பண்றாங்க, பலி செலுத்துறாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எங்கெல்லாமோ ஓடுறாங்க பாவத்துக்கு பரிகாரம் பண்றதுக்குல்ல. ஆனால் அது பண்ணப்பட்டு ஆயிற்று பாருங்க. அதே போல விசுவாசிகள் யாவரும் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பர்ஃபெக்டட் ஆயாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதை வந்து ஏற்றுக்கொள்றது ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்கும் சிரமமா இருந்தது. ஆனால் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த வெளிப்பாடு வந்த பிறகு, வெளிச்சம் வந்த பிறகு இதுல பிரச்சனையே இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 7வது கொஸ்டின் போயிடும். தேவ செய்தியை சரியாக கொடுத்தால் எந்த 2ல் 1 நடக்கும்? யாராவது சொல்லுங்க, கீழே உள்ளவங்க சொல்லுங்களா, இன்னும் இருக்கிறீங்களா இதுவரைக்கும் சொல்லாதவங்க? ஓகே, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன் பாஸ்டர். 156வது பக்கம் பாஸ்டர். ஒன்று, அவர்கள் மனம் திரும்பி எங்களை நேசிப்பார்கள், அல்லது அவர்கள் வெளியே வந்து எங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். வெரி குட். நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். இன்னொரு பதிலும் இருக்கு, கலகம் இல்லாட்டி எழுப்புதல். வெரி குட். ரெண்டுமே சரியான பதில். பேஜ் 165ல பாருங்க, பாட்டம் மோஸ்ட்ல கேள்வியை வாசிக்கிறேன். சரியான தேவ செய்தியை கொடுத்தால் எந்த 2ல் 1 நடக்கும்? 165 பாட்டம் மோஸ்ட். இயேசு பேசிய போதெல்லாம் அவர் ஒரு எழுப்புதலையோ அல்லது ஒரு கலகத்தையோ உண்டாக்கினார். இல்ல, அவருடைய சீசர்கள் வெளியே போய் ஊழியம் செய்த போதும் அப்படியே நடந்தது. ஆகையினால நீங்க ஒரு உதாரணம் எடுப்போமா, நீங்க தேவ நீதியை பற்றி மற்றவரிடத்துல சொல்லும் பொழுது இந்த 2ல 1 தான் ரியாக்ஷன் நடக்கும். ஒண்ணு, அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டா. புரியலைன்னா எதிர்த்திருப்பாங்க, அல்லது முதுகுக்கு பின்னாக பேசுவாங்க, பாரு இவங்க வந்து பிதற்றுறாங்க, பைபிளை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க பாரு. இந்த 2ல ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால் அந்த செய்தியினால எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லையா? இன்னைக்கு பாரம்பரிய சர்ச்சில் அப்படித்தான் நடக்கு. ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி, அதுல எந்த மீனிங்கும் இருக்கிறது இல்லை. ஜனங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே சுவை இல்லாமல் போய்விட்டது. எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது கிறிஸ்டியன் லைஃப். இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா
ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஆனா இப்ப பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு மேலாக அல்லது சில 2 வருஷம் 3 வருஷம் இதுல நீங்க பயணிக்கிறீங்க. நமக்கு போர் அடிக்கல பாருங்க, இல்லையா? நமக்கு எல்லாமே அது விளங்குகிறது, ஒரு குதூகலத்தை தருகிறது. எத்தனை பேர் நீங்க இனிஷியல் இன்ட்ரெஸ்டுக்குள்ள வந்துட்டீங்க? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும் போது ஒரு இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது பாருங்க, திரும்ப அதுக்குள்ள வந்துட்டோம், அது நிலையா இருக்குதே. சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் போர் அடிக்கலையே, இல்லையா? அவருடைய பிரசன்னம் நமக்கு போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஏனென்றால் சரியான தேவ செய்தியை கேட்டால் நமக்குள்ளே அனல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்துல பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரூ உமக்கு பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது 2 இயர்ஸ் முடிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, இவருக்கே எல்லா வெளிப்பாடும் வந்துட்டு முடிச்சுட்டேன், இதுக்கு மேல என்ன வெளிப்பாடு இருக்கும்போது நான் நினைச்சேன். அப்படிலாம் நினைச்சேன் பாருங்க. ஆனா பாருங்க, இப்ப நம்ம வேதத்தை புரிந்து கொண்டு தியானிக்கும் பொழுது நேரடியாக நமக்கு தேவன் வெளிப்பாடு தருகிறார். ஸோ நீ எல்லாரும் இந்த கிளாஸுக்கு ஒரு நோட்டு போட்டிருப்பீங்க. அந்த நோட்டுல என்ன செய்யணும், கடைசிலையோ எங்கேயாவது ரெவலேஷன் டேங்க் அல்லது ரெவலேஷனை அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு தேவன் வெளிப்பாடு தந்து கொண்டே தான் இருப்பார். ரொம்ப பெர்ஃபெக்டா எழுத வேண்டியதில்லை, சும்மா கிறுக்கி வைங்க. எதிர்காலத்துல உங்களுக்கே என்ன வரும், ஒரு வாய்ப்பு வரும், இந்த வெளிப்பாடை மற்றவர்களுக்கு போதிக்க, அல்லது 100 வெளிப்பாடுகள் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் நீங்களே எழுதுவீங்க. அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க, சரிங்களா? கர்த்தர் எல்லாருக்கும் வாய்ப்பை வைத்திருக்கிறார். ஆமா, யாருக்குமே வாழ்க்கை முடிஞ்சு போனதுன்னு கிடையாது. மகேஸ்வரி சிஸ்டர் ஏற்கனவே புக்கு போட்டிருக்காங்க, இன்னும் நீங்க புக்கு போடுவீங்க, சரிங்களா? வெளிப்பாடுகளை அப்படியே கிறுக்கி வச்சுட்டே வாங்க, சின்ன சின்ன புக்கா போடலாம். வெரி குட். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடும். யாருக்கு தேவனுடைய வார்த்தை பலன் தராமல் செயலற்று போகும்? யாராவது சொல்லுங்க. சொல்லுமா, கிறிஸ்டின் ஜெபனே சொல்லலாம். உங்கள் மனம், பேஜ் 162. வேற யார் சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை இதயத்தில் பதிக்காமல் ஒரு காதால் கேட்டு மற்ற காதால் விடுகிற. வெரி குட். ஓகே, அதுக்கு 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். வேற? தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் இருதயம் இல்லை. ஓகே, நான் எழுதிய உங்கள் மனம் புண்படுவதோ இடரல் அடைகிற நிலைக்கு வந்து விட்டால் அது செயலற்று போகும். கரெக்ட். இந்த 3 பதிலும் கரெக்ட் தான். இன்னொரு பதில் இருக்கு பாருங்க, பேஜ் 165ல டாப் பேராகிராஃப் பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு பாருங்க. தேவ வார்த்தையை அவர்கள் எதிர்த்து நின்று அதை செயல் இழக்க பண்ண முயற்சிக்கிறார்கள், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை எந்த பலனும் தருவது இல்லை. கேள்வி என்ன? யாருக்கு தேவனுடைய வார்த்தை பலன் தராமல் செயலற்று போகும் என்றால், தேவ வார்த்தையை அவர்கள் எதிர்த்து நின்று அதை செயல் இழக்க பண்ண முயற்சிக்கிறார்கள். அவர்களே அந்த எஃபர்ட்டை போட்டுறாங்க. இப்ப நீங்க தேவநீதியை பேசுனா அப்படி எதிர்ப்பு போடுவாங்க பாருங்க, அந்த அந்த குரூப்பை தான் இதுல எழுதுறாரு. அவர்களுக்கு அந்த வார்த்தை பலன் தருகிறது இல்லை. ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல சிலருக்கு புரியாது, அதை எதிர்த்து நிற்பாங்க. ஆனா பாருங்க, நீங்க விதைய போட்டிருப்பீங்க, தேவ நீதியை பற்றியே எடுத்துக்கணும். தேவ நீதியை பற்றிய ஒரு விதையை ஒருத்தர் போட்டுருவீங்க, உள்ள போகாது. ஆனா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒரு செய்தியை கேட்பாங்க, இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு அந்த ஃபிளாஷ் அடிச்சிடும், ஓ இப்படி ஒண்ணு பைபிள்ல இருக்குதே, இல்லையா? சோ நீங்கள் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏற்றுக்கொள்ளுவார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று நீங்க கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நாமும் அப்படித்தான் இருந்தோம், இல்லையா? எஸ் பிரதர்.
சரியான திசையில் நாம் பயணிக்க எது நமக்குள் எப்படி வளர வேண்டும்? அப்படி என்றால் என்ன? யார் சொல்றீங்க? நான் சொல்றேன் பாஸ்டர். 168வது பக்கம் பாஸ்டர். வெரி குட். 168 லாஸ்ட் நாள் லைன். தேவனின் வார்த்தை என் வாழ்வில் வேர் கொண்டு வளர்ந்துள்ளதால் வாழ்வு மாறி எல்லா விஷயங்களிலும் நான் மிக சரியாக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவனின் வார்த்தையின் சத்தியத்தின்படி மனதார சரியான திசையில் நான் பயணிக்கிறேன். வெரி குட். கேள்வி என்ன? சரியான திசையில் நாம் பயணிக்க எது நமக்குள் எப்படி வளர வேண்டும்? அப்படி என்றால் என்ன? வேர் கொண்டு வளர வேர் கொண்டு. அடுத்தது வாழ்வு மாதிரி எல்லா விஷயங்களிலும் நல்ல இதா இருக்கும். வெரி குட். தரவா படிச்சுட்டீங்க. வெரி குட். நீங்க எவ்வளவு டைம் எடுத்து படிக்கிறீங்க சிஸ்டர்? நானா பாஸ்டர்? ஆமா, நான் நேற்று தான் செஞ்சேன் பாஸ்டர். ஓகே. ஒரு 4 மணித்தியாலம் 2 பைபிள் வெளிப்படுத்துதலும் இதுவும் சேர்ந்து 4 மணித்தியாலம் எடுத்தது பாஸ்டர். 2ஐயும் சேர்த்து. ஓகே. அந்த படிக்கிற டைம் போர் அடிக்குதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாஸ்டர். 4-5 மணித்தியாலம் எழுதி வச்சு நோட் புக்ல பார்த்து எழுதுறது. கொஸ்டின் எல்லாம் எழுதி வச்சு எழுதவே 1/2 மணித்தியாலம் எடுத்துடும். அதுக்கு பிறகு ஆன்சர் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிப்பேன் பாஸ்டர், ரீட் பண்ணி. வெரி குட். நான் என்ன ஆலோசனை சொல்றது, எல்லாரும் நீங்க அப்படித்தான் எழுதுவீங்க. இருந்தாலும் திரும்ப ரிமைண்ட் பண்றேன், இது பெட்டர்னு நினைக்கிறேன். 10 கேள்விகளையும் ஒரு 5 அல்லது 4 லைன் விட்டு விட்டு கேப் விட்டு அப்படித்தான் பாஸ்டர் எழுதுனேன். ஓகே, வெரி குட், வெரி குட். அப்போ நீங்க உங்களுக்கு தெரியுற பதில ஒரு லைன்ல எழுதிருவீங்க அல்லது 2 லைன்ல எழுதுவீங்க. அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, வெரி குட். இது பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங், மிகப்பெரிய எக்ஸசைஸ். இது உங்க வாழ்க்கையில மிகுந்த பலனை கொடுக்கும், சந்தேகமே கிடையாது. ஏன்னா மைண்டை ப்ராசஸ் பண்றீங்க பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுகிறபடி நம்ம இந்த கிளாஸ் டைமை விட ப்ரிப்பரேஷன் டைம் தான் ரொம்ப முக்கியம். அதை யாரெல்லாம் நீங்க பெஸ்டா செய்யறீங்க முக்கியம். சிலர் அதை இன்னும் நல்லா செய்யுங்க, அதுக்கு நேரம் எடுங்க, சரிங்களா? மாற்றம் வாழ்க்கையில வராம இருக்காது. யாருடைய வாழ்க்கையில மாற்றம் வரும்? முதலாவது அதாவது இதை பிராக்டிஸ் பண்றவங்க, ப்ரிப்பேர் பண்றவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். அது அதோட நிற்காது. வெளிப்பாடு இருந்தா மாற்றம் வரும். சந்ததி சந்ததியாக நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, மாற்றம் வராம இருக்காது. ஏன்னா அந்த 7:38 சொல்றாரு பாருங்க, இந்த வெளிச்சம் வர வர உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் நதியாக வெளியே போய்கொண்டே இருக்கும். நீங்க சொல்லாமலே உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார். நீங்க பேர பிள்ளைகள்கிட்ட பேசாமலே சால்வேஷனுக்குள்ள வருவாங்க. ஏன்? 7:38 நமக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் டைமை சீரியஸா எடுங்க, சரிங்களா? மாற்றம் வராம இருக்காது. கணவன்மார் மாறாம இருக்க மாட்டாங்க, மனைவிமார்கள் மாறாம இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் மாறாம இருக்க மாட்டாங்க. ஆமா, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ விசுவாசித்தால் உன்னுடைய சந்ததி தேவ மகிமை சந்ததி சந்ததியாக பார்ப்பீங்க. நான் அப்ப நீங்க என்ன சென்ஸோட நிலாந்து தியானிக்கணும்? நான் இந்த சத்தியத்தை வெளிச்சத்துக்குள்ள வர்றேன், நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் சந்ததி. எத்தனை தலைமுறைக்கு நம்ம நம்பலாம்? வசனம் என்ன சொல்லுது? 1000 தலைமுறை இல்லையா? 1000 தலைமுறை மட்டும் நீங்க இப்போ எடுக்கிற அந்த ட்ரைனிங், இதுல போடுற எஃபர்ட் கனி கொடுக்கும். அருமையானவர்கள், தவறவே தவறாது. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் கூடுதல் வெளிச்சத்தை தருவாராக. கடைசி கொஸ்டின் பிரதர். எதின்படி இல்லாமல் எது நம் வாழ்வை ஆளுகை செய்யும்படி தைரியமாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதன் கருத்துப்படி அல்லாமல் தேவனின் வார்த்தையை ஆளுகை செய்ய போது, ஆதிக்கம் செலுத்தும் போது தைரியமாக முயற்சி. வெரி குட் சிஸ்டர். பேஜ் 168 பாருங்க, டாப்ல இருக்கு கேள்வி. எதன்படி இல்லாமல், மனிதர்களின் கருத்தின்படி அல்லாமல்
தேவநீதியை டிஸ்கஸ் பண்ணுவோம் பாருங்களேன். மனிதர்கள் கருத்து என்ன சொல்லும்? உடனே சொல்லிடுவாங்க, அப்ப நான் இஷ்டத்துக்கு வாழலாமா? தேவநீதிமா நான் ஆயிட்டேன், அப்ப நான் இஷ்டத்துக்கு வாழலாமா? இது மனித கருத்து. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? யாருக்கு தெரியும்? ரோமர் 6:14. பாவம் எங்களை மேற்கொள்ளாது. நாம தான் மேற்கொள்ளுவோம். அந்த வசனத்தை எடுத்து காண்பீங்க. அப்ப நான் இப்படிலாம் சொல்லி கொடுத்தா வாலிபர்கள் கெட்டு போவார்களே. நான் என்ன கேட்கிறேன், இப்பொழுதே கெட்டு போய் தானே இருக்காங்க இல்லையா? இருக்கிற வண்ணமாக அவர்களை அழைக்கலாமே. எப்பா நீ வா, கிருபைன்னு ஒண்ணு இருக்கு, அது உன்னை குவாலிஃபை பண்ணிட்டு ஆமா, அது ஞாபகம் வச்சிடுங்க. ரோமர் 6:14. நான் எதெல்லாம் ஞாபகம் வச்சிடுங்கன்னு சொல்றேனோ அதை ஞாபகம் வச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். ஓகே, மனிதர்களின் கருத்தின்படி அல்லாமல் தேவனின் வார்த்தை என் வாழ்வை ஆளுகை மற்றும் ஆதிக்கம் செய்யும்படி தைரியமாக முயற்சித்து வருகிறேன். அப்போ உதாரணத்துக்கு இது என்ன? இப்போ நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க, முகம் கொஞ்சம் சுருங்கி இருக்கு, சரி இன்னும் வயசு இவ்வளவு ஆயிற்று. இது மனிதர்களுடைய கருத்து இல்லையா? நம்ம 7 வசனம் பாருங்க, அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படி ஒரு வசனம் ஒண்ணுல? தங்க தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளம். அந்த வசனம் எப்படி? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தக்க சமயத்தில் சொன்ன வார்த்தை தட்டில் வைக்கப்பட்ட வெள்ளி பழங்களுக்கு சமானம். இல்ல பொற்பழங்களுக்கு சமானம். வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமா, 7 பொற்பழங்களை பார்த்துட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. கரெக்டா எடுத்துட்டாங்க வசனம், அருமையானவர்களே. ஸோ பிரதர் பிலிப்பு, ஒரு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம கொஸ்டின் ஆரம்பிக்க முன்னாடியே அதை ஸ்கிரீன்ல போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது நமக்கு மாம்சமாக மாற வேண்டும் இல்லையா? அது கண்டிப்பாக மாறும். ஆமா, சோ லகுவான மாற்றம். எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. இன்னொரு வசனம் இருந்தது பாஸ்டர், ஆனா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போடே இல்லை. என்ன வசனம்? அது சொல்லுது, நீடித்த நாட்களையும் நன்மைகளையும் அப்படி விரும்பி அபேட்சிக்கிற மனுஷன் யார்? சங்கீதம் 80 நினைக்கிறேன். அப்ப நாங்க அதை விட்டுட்டோம். பட் டிசைர் லாங் லைஃப் அண்ட் குட் திங்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, பரவாயில்ல. இந்த 7 நல்லா இருக்கு சிஸ்டர், இது இருக்கட்டும். நீங்க அடுத்த சப்ஜெக்ட் இப்பவே ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு டாபிக் நம்ம போட போறோம். சரி, இப்படிதான் ஆவியானவர் நடத்துவார். நம்ம வெறுமனே ஏட்டு சுரக்காயை படிக்கிறவர்கள் அல்ல, அனுபவமாக்குகிறவர். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கத்தக்கதா. உங்களுடைய வார்த்தை மீது எங்களுக்கு வாஞ்சையை தந்தவரே உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில மாம்சமாக மாறுவதற்காக நன்றி. எல்லாரும் நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம் ஆண்டவர். ஓ, நாங்களும் கர்த்தாவே அந்த யோசுவாவை போல சொல்லத்தக்கதாக, ஓ அவன் 50 ஆண்டு தேவனோடு நடந்த பயணத்தின் முடிவிலே சொன்னது போல, ஓ அவர் சொன்ன வார்த்தையில எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொன்னது போல, ஓ நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில, ஓ அது மாம்சமாக மாறி 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்கதா நீர் எங்களை ஆளுகை செய்வீர்கள். உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.